நிலைவாழ்வை நோக்கி தவக்காலத்தின் 6ஆம் நாள் தியானம். இளைய மகனின் மனமாற்றம். லூக்கா நற்செய்தி நூலின் ஆசிரியர் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் என்பதனை மிகவும் ஆழமாக விவரிக்கின்றவர். இந்த வாரத்தில் மனமாற்றம் என்ற கருப்பொருளில் பலரின் மனமாற்றத்தை சிந்தித்திருக்கிறோம். தாங்கள் இருக்க வேண்டிய இடத்தை தவறவிட்டவர்கள், தாங்கள் செய்ய வேண்டும் என எதிர்பார்த்ததை செய்ய தவறி வேறு காரியங்களில் தங்கள் வாழ்வை செலவிட்டவர்கள். நேற்றைய நாளில் ஆதாம் தான் இருக்க வேண்டிய இடத்தை இழந்து நின்றார். நீ எங்கே இருக்கிறாய் என்பதில் அவரிடம் எதிர்பார்த்தது நிறைவேறவில்லை. தன் இடத்தையும் தன் நிலையையும் இழந்து நின்றார். இங்கு இளைய மகன் தன் நிலையை இழந்து போனார். திரும்பி தன் இடத்துக்கு வந்தாலும் தான் இழந்த நிலையை பெற முடியாது என்பதை உணர்கின்ற தருணம். வசனம் 17 அறிவு தெளிகின்ற போது, அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய மகன் எனப்படுவதற்கு தகுதியற்றவன். உம்முடைய கூலியாட்களில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்ற மனநிலை மாற்றத்தின் உச்ச நிலையை காண்பிக்கிறது. நான் இருந்த இடம் எனக்கென, நீர் வைத்திருந்த இடம் எனக்கு வேண்டாம், ஆனால் நீர் என்னை மன்னிக்க வேண்டும் என இறைஞ்சுகிறார். கானானிய பெண் இயேசுவிடம் கூறுவார், மேசையிலிருந்து கீழே விழுகின்றதை நாய்க்குட்டிகள் தின்னுமே, அதை எனக்கு தாரும் என்பதாக கேட்பார். இந்த இடம் எனக்கு போதும். அந்த மனநிலை அவர்களுக்கு வாழ்வு கொடுத்தது. தகப்பன் ஆவலுடன் தன் மகனை வரவேற்கிறார். இறந்து போயிருந்தான், மறுபடியும் உயிர் பெற்றான். காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். மகனின் பதிலுக்கு தந்தை காத்திருக்கவில்லை. மறுபடியும் அவனை அவர் ஏற்றுக்கொண்டார். லூக்கா 19 சகைவின் சம்பவத்தில் இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார் என்பார். மனமாற்றம் என்பது கடவுளின் பார்வையில் விலை மதிக்க முடியாது. நம் நிலை உணர்வோம், மறுபடியும் கடவுளை நோக்கி பார்ப்போம், பரலோகத்தை மகிழ்விப்போம், நிலை வாழ்வை உரிமையாக்குவோம். ஆமென்.